அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் சொர்க்கவாசல் அன்னைக்கு நம்ம வெளிநாட்டில் எல்லாம் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை, ரொம்ப தூரமாக போக வேண்டியது இருக்குது. நம்ம எப்படிலாம் அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது, சொர்க்கவாசலுக்குள்ளே போயிட்டு வர்றது நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. டிவியை போட்டு வச்சுட்டு பெருமாள் சொர்க்கவாசலுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய நிகழ்வை கண்ணார கண்டுகளிக்கிறது மட்டும்தான் நமக்கு முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களாலையும் சொர்க்கவாசலுக்குள்ளே போயிட்டு வர முடியும். எப்படின்னு தெரியுமா? உங்கள் வீட்டில் இன்னும் சொல்லப்போனால் வடக்கு வாசல் வைத்த வீடாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொர்க்கவாசலுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க, எனக்கு வடக்கு வாசலை தவிர மற்ற எல்லா திசையிலையும் எனக்கு வாசல் இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூம் வடக்கு வாசலில் இருந்தால் அந்த வடக்கு வாசலை நீங்கள் சொர்க்க வாசலை நினச்சிக்கலாம். இல்லை, வடக்கில் எனக்கு வாசலே கிடையாது அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டினுடைய வடக்கு திசையில் வாசல் மாதிரி ஒரு கோலம், அரிசி மாவினால கோலம் போட்டுக்கணும். அந்த கோலத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த இறைவனுடைய சொர்க்கவாசல் திறப்புங்கிறது இன்றைக்கி எல்லாமே நேரலையில் காமிக்கிறாங்க. அப்படி நேரலையில் பார்த்துட்டு அந்த கோலம் போட்ட அந்த வாசலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வாங்க. அதுவே சொர்க்க வாசல். அப்போ மனசுக்குள்ளே நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. மனம்தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி. சரி, உண்மையிலே வடக்கு திசையில் வாசல் இருக்குது. அது நிலைவாசலாக, தலைவாசலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூம் வடக்கு வாசலாக இருந்தாலும் சரி, அந்த வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அந்த வாசலை அலங்காரம் செய்து மாவிளை தோரணங்கள் கட்டி அந்த பெருமாள் வடக்கு வாசல் சொர்க்க வாசல் திறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வடக்கு வாசல் வழியாக பெருமாளுடைய விக்கிரகம் ஏதாவது வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை கையில் வச்சு, இல்லை பெருமாள் படத்தை கையில் வச்சுட்டு அந்த வடக்கு வாசலுக்குள்ளே போயிட்டு உள்ளர வாங்க. தூப தீபம் காட்டி பெருமாளுக்கு நைவேத்திய பொருட்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சொர்க்க வாசலுக்குள்ளே போயிட்டு வந்த பலன் நிச்சயமாக அந்த பெருமாள் அருளுவார். அதனால் அந்த சொர்க்க வாசலினுடைய நிகழ்வு எல்லாருக்கும் நிறைய கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இன்னொரு கூடுதல் சிறப்பு தகவல் என்னன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் கீதா ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பரந்தாமன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு நம்ம கீதா உபதேசம் 1000 முறை நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு கீதா உபதேசம் படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் மாறி கஷ்டமில்லாத ஒரு நன்மையான சூழ்நிலை அமையணும்னு வாழ்த்துவோம். நன்றி.